லட்சுமி அக்கா நல்ல வேலை கரெக்டாக குத்தாலம் போகக்கூடிய பஸ்ஸு கிடச்சிட்டு. இல்லாட்டா அங்கேருந்து ஒரு இடத்துல இறங்கணும், அங்கேருந்து குத்தாலம் பஸ்ஸில் ஏறணும். பரவாயில்ல, நம்ம அங்கே கிளம்புன நேரம் கரெக்டாக இருக்குது. ஆமாம் சந்திரா, அழகாக கார்லேயே வந்துருக்கலாம், டிரைவரு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் காரில் ஏதோ ஒரு ரிப்பேராக கிடக்கான், பேட்ரி கிட்ரி. நீ அதையும் நல்லாக்கணுமா, அதுதான். இல்லாட்டா அழகாக நம்ம கார்லேயே வந்திருக்கலாமே. என்ன செய்ய, நம்ம நேரம் அப்படி இருக்கு. நல்ல வேலை எனக்கு ஜன்னல் சீட்டு கிடைச்சிட்டு. இடி அண்ணா இங்க வரியா? அங்க இடம் இல்லைலாட்டி நான் இங்கே இருக்கேன். அப்புறம் நம்ம வரும்போது வேணா சேர்ந்து உட்கார்றானா, சீட்டும் இல்லைல்ல. நல்ல வேலை பூ மாதிரி நமக்கு தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் ஒரே இடத்துல சீட்டு கிடச்சி. ஆமா, இல்லாட்ட நின்றுட்டே வரணும். இல்லை இந்த அம்மா மாதிரிகிட்ட இருந்தாச்சுன்னா ஒரே ஏதாவது கதை பேசிக்கிட்டே வருவாங்க, நமக்கு தலைவலியே வந்துடும். பாவம் நெட்டவெளி பற்றி அவளை தான் தேடுது. நம்ம கூட எல்லா இடமும் வரக்கூடியது அவள் தான் பிளானே போடுவா. அவளை கூப்பிட்டு வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்ன செய்ய? அவள்கிட்ட போய் சொன்னால் ஆடுன்னு ஆடுவா. ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா வச்சிங்களான்னு. ஆமாம், பாவம் பற்றியா நம்ம எங்கே போனாலும் எக்கான்னு கூடயே வருவா. அவள்கிட்ட கூப்பிட்டு போகலான்னா குழந்தையெல்லாம் உண்டாயிருக்கா. சரி, இன்னும் பிள்ளைங்க தலையமாக கூட்டிகிட்டு வரலாம், அதுக்கு என்ன இப்போ. இடி என் ஃபோனு வேறு நிக்கிட்டு இருக்க. சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணணுமே. உன்கிட்ட ஃபோன் இருக்கல பூ மாதிரி, கொஞ்சம் தருவியா? நான் பேசிட்டு தரேன். இடி என் ஃபோனில் பைசா இல்லடி, ஒன்றும் இதில் வராது. சும்மா ஏதாவது ஃபோன் பண்ண மட்டும்தான் வரும். இல்லை பைசா இல்லை, இருந்தால் தந்திருப்பேன் உன்ட்ட. நான் வேணா நீக்கிட்ட ஏதாவது ஃபோன் பண்ண சொல்லி வாங்கிட்டா? இல்லை, ஏதோ ஒரு இருக்குல்ல, ஏதாவது சொல்லும். வேண்டாம் இருக்கட்டும், நம்ம தான் நேரத்தை சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணிடாதீங்க, நாங்கள்லாம் குற்றாலம் போகிறோம்னு சொல்லிட்டேன். ஆமாம் லட்சுமி, வாலி எனக்கு இருக்கு. ஏக்கா கொஞ்சம் அந்த இது கிடந்து, ஸ்நாக்ஸு கிடந்து, பிள்ளைகள் சாப்பிடும்ல, அதான் வாலியோடி தூக்கிட்டு வந்துட்டேன். தாரா, எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க? நீ அடுத்தது வேறு ஸ்கூல் தானே உனக்கு? ஆமாம், எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். நீ எப்படி எழுதியிருக்க? நீ எனக்கு அடுத்தது வேறு ஸ்கூல் தான். உனக்கு அதே ஸ்கூல் தானே? ஆமாம், நான் படிக்கக்கூடிய ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லைங்க. அடுத்து அந்த ஸ்கூல் தான். உனக்கு தான் மாறணும் பற்றியா? ஆமாம், இப்போ தானே லீவ் விட்ருக்காங்க, அம்மா சேர்க்கணும்னு சொல்லிச்சு. சரி, சந்தோஷத்தை எப்படி பேசுறதுக்கு பேசணும் போல இருக்கேன். என்ன செய்யலாம்? சரி, குற்றாலத்தில் போய் இவ்வளோ குளிக்க வச்சிடலாம் நிகிய. அந்த கேப்பில் நம்ம பேசலாம். இடி வேணா தாமரத்திட்ட ஃபோன் வாங்கி தரட்டுமா? அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க, வாங்கி தரட்டா? பேசியா? இல்லடி, அவங்க இந்த கிட்ட தான் உட்காந்துருக்காங்க. யார்கிட்ட பேச என்னன்னு அவங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க. வேண்டாமக்கா, ஒரேடியாக நம்ம குற்றாலத்தில் போய் நான் ஃபோன் பேசிக்கிறேன். அக்கா, ஜன்னல் சீட்டில் இருக்குன்னா ஒரே தூக்கமாக ஒரு கண்ணை பிடிச்சி கெட்டு. நான் கொஞ்சம் தூங்கியேன். குற்றாலம் வந்தால் எழுப்புங்கன்னாக்கா. அதான் நான் பார்த்தேன், நல்ல காலத்துலேயே தூங்குவேன். இல்லை ஜன்னல் சீட்டு வேற கேட்கா வேணும். சரி தூங்கு. இப்போ என்ன வெட்டி முடிக்கடிய வேலையா? தூங்கு, குத்தாலாம் தான் நான் எழுப்பியேன். அக்காவுக்கு ஒரு ஃபோனை போடுவோம், என்ன செய்யாச்சேன்னு கேட்போம். ஹலோ, என்ன லட்சுமி காலையிலே போன போட்டிருக்க? என்ன விசேஷம்? இல்லைக்கா, நாங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து எல்லோரும் குற்றாலம் போகலான்னு கிளம்பி பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், போயிட்டுருக்கு. இப்போ ஆயுதரம் காலையில் வந்துட்டு நீ என்ன செஞ்சிட்ருக்க? நான் ஃபோன் அடிப்பேமேன்னு பார்த்தேன். நான் என்னத்தை செய்வேன் பெருசாக, மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இருந்தேன், ஃபோன் வந்துச்சு. யாழ் நீ துணிக்கு ஸ்வாப் போட்டுட்ருக்கா, அதே நான் வந்தேன். ஏக்கா, அப்புறம் அத்தை ஏதாவது சொல்லிச்சா? அங்கே போய் பேசிச்சா? என்ன ஒன்றும் சொல்லலையே. குற்றாலமாக தாயி வந்திருக்கேன். அப்போ இங்கிட்டு வாயேன், எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு. அங்கேருந்து 10 ரூபா சர்ச்சு தான் குத்தாலத்துலேருந்து. வாயேன், எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு முடிஞ்ச நேரம் இருந்தால் வாரேங்க்கா. என் அத்தை அங்கே போச்சுமா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புதன்கிழமை வாக்கில் நாங்களாம் பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அடிச்சு சொல்லணும்னு பார்த்தேன். நீ ஏன் ஃபோன் பண்ணிட்ட? குத்தாலம் தானே போகிற, அப்போ குளிச்சுட்டு இங்கிட்டு வாயேன், வீட்டுக்கு இருந்துட்டு எல்லா விசேஷம்லாம் முடிச்சுட்டு போகலாமே. இல்லைக்கா, குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, முன்ன ஆகும். வீட்டுக்கு போனாலே நேரம் ஆயிடலாக்கா. நான் ஒரேடியாக புதன்கிழமைனா செவ்வாய்க்கிழமை மத்தியானம்லாம் கிளம்பி வாரேன். அப்படியா? அப்போ பிள்ளையாவது இங்கிட்டு விட்டுட்டு போயேன், யாழ்னி இருக்கால்ல, அவங்க ஜாலியாக பேசி எடுத்து இருந்துக்கிடுவாங்கல்ல. பிள்ளைகளாக்கா, இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அது இல்லாமல் அங்கே கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு போனால் நேரம் ஆயிடலாக்கா. ஏதாவது குத்தாலத்துலேருந்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கா நம்ம ஊருக்கு, அதில் ஏற்றி விட்டா கூட 2 பேரும் இங்கே வந்துடுவாங்களே. ஏக்கா, பிள்ளைகள் துணின்னு இல்லைல்லக்கா. நான் இப்போ குளிக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துணி உடுத்துட்ருக்காளுங்க. துணியெல்லாம் கொண்டுட்டு வரணும்லக்கா, துணி மாற்றுறதுக்கு வேண்டாமா? ஓ, அப்படி சொல்லுதியோ? சரி, அப்போ சௌரியம் பார்த்துக்கோ தாயி. முடிஞ்சா வாண்ணே, இங்கேருந்து இங்கே பக்கம்தான்.
அப்போ நீ இன்னைக்கு வீட்டு போய் சேர ராத்திரி ஆகும்னே. அப்போ நான் நாளைக்கு காலையிலே ஃபோன் அடிக்கேன். கொழுந்தன்ட்ட கொழுந்தன்ட்ட விவரத்தை சொல்லணும்ல, அவளும் வரணும்ல. சரிக்கா சரி. அப்போ காலையில் ஃபோனு பண்ணு, நான் கொடுக்கேன். சரிம்மா, அப்போ ஃபோனை வச்சிடட்டா? பஸ்ஸில் போகிறேன்ல, போனாங்கன்னா கீழே போட்டுறாத பேசிக்கிட்டு இருக்கல. அப்படி தான் அன்னைக்கு எனக்கு ஒன்றும் ஃபோனு கீழே விழுந்துட்டு. சரிக்கா சரி. அப்போ வச்சிரு. என்ன, நான் முடிஞ்சால் பிள்ளைகளை கூட பார்க்கேன். நேரம் ஆகிட்டுனா வீட்டுக்கு போயிடுவேன். என்னக்கா? சரி லட்சுமி, சரி வைக்கேண்ணா. யார் லட்சுமி? உங்க அக்காக்கா போன போட்ட? ஆமாக்கா, அந்த பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ நேற்று பேசிகிட்டு இருந்தா, அப்புறம் உள்ள விவரம் என்னன்னு கேட்கல. நானும் அவளும் ஃபோன் பண்ணலை. அதான் கேட்டேன். அவள் குத்தாலத்துலேருந்து வீடு கிட்டேயாம 10-12 ரூபா சார்ஜ் தான் போல். யாருன்னா பேரலாமா சீக்கிரம். அதான் வாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவா. நம்ம இன்னி அங்கே போய் சேர்ந்து குளித்து சாப்பிட்டு எடுத்து அதுக்கே நேரம் ஆயிரும். நீ எங்கே போட்டு எல்லோரும் போகிறதுக்கு? பிள்ளையாவது அங்கே கொண்டு விடுன்னு சொல்லுவா. அது துணிமணி நம்ம கொண்டு வந்திருந்தா கொண்டு விடலாம். இது விடு துணியோடி வந்திருக்கு, ஒரு துணி எடுத்து வச்சிருக்கு. இனி கொண்டு எப்படி விடாதுக்கு? அதான் அவருடைய செவ்வாழாமல் வாரேங்கன்னு சொன்னேன். பெரியம்மாவாம்மா ஃபோன் அடிச்சு. அப்போ நான் வேணா போட்டாம்மா பெரியமாட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டு நான் போயிடுவேன். இவன் என்ன முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப பெரியமாட்டு போகணும்னு சொல்லுதா? ஆமாட்டி, நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் முடிஞ்சா பஸ் ஏற்றி விடியும் போ, இல்லாட்டா நம்ம வீடு போய் சேருவோம். ஏம்மா நானும் போவேன். அவள் போனா என்னைய போய் பஸ் ஏற்றி விடுங்க, அவளும் நானும் போகிறோம். அங்கே பெரியம்மா வீட்டில் அழகாக ஜாலியாக இருக்கும். அந்த கோழி மாடு இதெல்லாம் இடி பார்த்துக்கிட்டு நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு. சரியா, நேரம் ஆகிட்டுனா போக முடியாதுல்ல. அது இல்லாமல் அப்பாட்ட வர ஒரு வாரத்தை கேட்கணும். அப்புறம் வா இஷ்டத்துக்கு கொண்டு விட்டேன்னு கேட்கும். அப்பாடையும் கேட்டுட்டு அப்பா சரின்னு சொல்லிச்சுன்னா பஸ் ஏற்றி விடையும் போவாங்க. என்ன சந்திரா தூங்கியாச்சு போல அது கடையில்? ஆமாம், அவளுக்கு என்ன சோறு கண்டாயிரம் சொக்கம் சொன்ன மாதிரி காத்தடிச்சுட்டா தூங்கிடுவா. கொடுத்து வச்ச வாழ்க்கை அவளுக்கு, நம்மள மாதிரியா? ரவி ரவி மாப்பிள்ள காலையிலே யாரு? லே மாப்பிள்ள நீயா? என்னல காலையில வந்திருக்க? என்ன ஏதோ விசேஷமா? ஓ என்னல சொல்லு. லே உனக்கு இது காலையில மணி 9:15 ஆயிடுச்சுல, இன்னும் என்னால தூங்கிட்டு கிடக்க? எனக்கு இதுதான் மாப்பிள்ள, காலையில தூங்குனதே 2-2:30 மணி அப்புறம் தான். சொல்லுல, அப்படி தூங்கணும். என்ன விஷயம்? தூங்குனதெல்லாம் போதும், வா என் கூட ஒரு இடம் வர. எங்கல எங்க கூப்பிடுங்க? சொல்லுல மாப்பிள்ள, சொன்னா தானே தெரியும். பல்லு கூட நான் தேய்க்கல, தேய்ச்சிட்டு வரேன். சொல்லு. இல்லை மாப்பிள்ள, ஆடு மாடெல்லாம் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கு. சும்மா வாழ அப்படி. இந்த சத்தியா இருக்கல்ல, நீங்கள் நம்ம குற்றாலத்துக்கு வரலாம், அவங்க குடும்பத்தோடு எல்லாரும். அதான் அவளுக்கு தெரியாது நம்ம போகிறது. அப்படி சர்ப்ரைஸாக போய் நிற்கணும். அதுக்கு தான் நான் காலையிலே வீட்டில் சொல்லிட்டேன், கிளம்பியாச்சு. வா நீயும் வா, ரெண்டு சேர்ந்து அப்படி போயிட்டு குற்றாலத்தில் ஒரு குளியிலையும் போட்டு வரலாம். என்னது சத்யா குற்றாலத்துக்கு வந்திருக்காளா? அப்படியா? சரி சரி, அவங்க வந்தால் குளிச்சுட்டு வீட்டு போய் சேருவாங்க. நான் போய் படுக்க போகிறேன்ப்பா, நான் வரல. மாப்பிள்ள அப்படி சொல்ல, அதில் வாழை நான் போகிறது அவளுக்கே தெரியாது. சர்ப்ரைஸாக போய் நிற்கணும். அதுதான் அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அவளுக்கு கூட தெரியாது நம்ம போகிறது. அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல, நீ போனா என்ன எதாவது நினைக்கக்கூடாதுல்ல. திடீர்னு எப்படி வந்தா வச்சான்னு நினைக்கக்கூடாதுல்ல. பார்த்துக்கோ. நினைச்சா நான் பார்த்துக்கிறேன். நான் அதுக்குள்ளே பதிலாக சொல்லுங்க. நீ ஏன் பயப்படுங்க? போ அப்படி சீக்கிரம் பழையெல்லாம் தைச்சிட்டு ஓடிப்பா. இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம உயிர் எடுக்காம விட மாட்டான் போல இருக்கு. என்னது என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைல்ல, பல்ல தைச்சிட்டு வரேன்னு சொன்னேன். போ போ, புலம்பாம போய் பல்ல தைச்சிட்டு வா. காலையிலே கிடந்து புலம்பிட்டு கிடக்காத. போலாங்க. யாரு? நான் புலம்புகேன். தூங்கிட்டு கிடந்தவன எழுப்பிக்கிட்டு புலம்பு வச்சுக்கிட்டு புலம்புகனாம்ல, புலம்புகேன். சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்லை வேண்டாம். நேற்று சொன்னா அன்றைக்கி ஃபோன் வச்சிருப்பா, ஃபோன் பண்ணிடாதீங்கன்னு சொன்னா அது வேறு அவளுக்கு பிரச்சனை ஏறக்கூடாது. அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா? இனி தான் கிளம்ப போகிறாங்களா ஒன்றும் தெரியலையே. அப்புறம் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டே நிற்கணும். நம்மளாவது வெயிட் பண்ணலாம். இந்த தூங்கு மூஞ்சி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குமே. என்ன காலையில யாரும் ஃபோன் பண்ணாங்க? அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணுவாரா? ஹை சத்யா, 100 ஆயிசு சத்யாளுக்கு. ஹலோ சந்தோஷ், குட் மார்னிங். நாங்கள் குற்றாலம் வந்தாச்சு. என்ன சத்யா எழுப்பி விட்டுட்ட? கொஞ்சம் தூங்கியிருப்பேனே, ஏன் எழுப்பி விட்டுட்ட? என்ன குற்றாலம் வந்துட்டியா? சரி சரி. என்ன சந்தோஷ், எந்திக்கல? இன்னும் நேரம் ஆச்சே, இன்னுமா எந்திக்காம இருக்கீங்க? நாங்கள்லாம் காலையிலே எந்திரிச்சு கிளம்பி குற்றாலமும் வந்தாச்சுப்பா. மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? குற்றாலம் வந்தாச்சா? அது கடையிலையா? இல்லை பாதி தூரம் அநேகமாக வந்துட்டோம். நீ கொஞ்சம் தான், பஸ்ஸில் தான் வர்றோம். கார் கொஞ்சம் பேட்டரி ரிப்பேராக இருந்ததுனால டிரைவரும் கிடைக்கல. அதான் அப்போ சரி எல்லோரும் பஸ்லேயே போயிடுவோம் சொல்லி காலையிலே கிளம்பிட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம். நீ கொஞ்ச நேரத்தில் ரீச் பண்ணிடுவோம்.
அப்படியா? சரி சரி, நேரத்தை என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். தண்ணி இப்போ நல்லா விழுகுன்னு தான் சொன்னான். சரி, நல்லா குளிச்சுட்டு வீடு போய் சேருங்க. பின்ன குளிச்சுட்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம், பின்ன உங்கள் வீட்டுக்காக வர போகிறோம். ஆமாம், குற்றாலத்துலேருந்து உங்கள் ஊரு கிட்டதான்னு சொன்னாங்க, இப்போ தான் பெரியமா அப்படியா? குற்றாலத்துலேருந்து கிட்ட தான், அதுக்கெல்லாம் வரலாம் முடியாது, எனக்கே 1000 வேலை இருக்குது. உங்களை யார் வர சொன்னா? இப்போ நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம், நான் என்ன உங்களை வரவா சொன்னேன்? நீங்கள் உங்கள் வேலையே பாருங்கள், ஃபோனை வைக்கேன், தெரியாமல் ஃபோன் பண்ணிட்டேன். சத்யா சத்யா, கோவப்படாத. சரி, எனக்கு வேலை இருக்குமா தான் சொன்னேன். நானும் அதுதானே சொன்னேன், வேலை இருக்குல்ல, வேலையை போய் பாருங்கள். அதான் உங்களை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதே தப்பு முதல்ல. சரி சரி, உங்கள் வேலையை பாருங்கள், வைக்கட்டா? நானே இங்கே தள்ளி வந்து யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், வேலை இருக்கான் வேலை. சரி, வேலையை போய் பாருங்கள், வைங்க, நான் ஃபோன் பண்ணாதீங்க.